ஒரு அந்தணர் மூலமாக பாண்டவர்களுக்கு விஷயம் போய் சேர்ந்தது. அவர்கள் பாஞ்சால தேசத்திற்கு புறப்பட்டனர். வழியில் வியாச முனிவர் எதிர்பட்டார். மக்களே, நீங்கள் புறப்பட்ட நேரம் நல்ல நேரம். அதனால்தான் நானே உங்கள் எதிரே வந்திருக்கிறேன். நல்ல நிகழ்வுகளை நிச்சயிக்க செல்லும்போது மகான்கள் எதிர்பட்டால் அது நிச்சயம் நடக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை. எக்காரணம் கொண்டும் நீங்கள் எங்கும் தங்கக்கூடாது. இரவிலும் கூட நடக்க வேண்டும். அப்படி சென்றால் சுயம்வர நேரத்திற்குள் பாஞ்சாலத்தை அடைந்து விடுவீர்கள். வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் தானே தேடி வரும் என ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தார். வியாசரின் ஆசீர்வாதம் பாண்டவர்களுக்கு உத்வேகத்தை தந்தது. அவர்கள் வேகமாக நடந்தனர். கங்கை கரையை அவர்கள் அடைந்ததும் வருணன் மனம் மகிழ்ந்து குளிர்ந்த காற்றை வீசினான். அவர்கள் வந்த களைப்பே தெரியவில்லை. தன் நண்பனான அக்னியின் மகளை திருமணம் செய்ய வந்தவர்கள் என்பதால் மனம் மகிழ்ந்து அவன் தென்றலாய் வீசினானாம். தொடர்ந்து அவர்கள் நடந்தனர். வழியில் சித்ராதன் என்ற கந்தர்வன் அவர்களை மதித்தான். அவர்களை வலுச்சண்டைக்கு இழுத்தான். அவனை அர்ஜுனன் தோற்கடித்தான். ஒரு மனித ஜென்மம் கந்தர்வனான தன்னை ஜெயித்ததை பாராட்டி பாஞ்சால தேசத்து செல்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டி உதவினான் சித்ராந்தனன். பாஞ்சாலத்திற்குள் நுழைந்ததும் அந்தணர்கள் போல் வேடமிட்டு கொண்டனர் பாண்டவர்கள். ஏனெனில் ஊரே தங்களை இறந்து விட்டதாக நினைத்திருக்க அந்த நினைப்பே எல்லாரிடமும் இருக்கட்டும். அப்படியானால்தான் வந்த காரியம் நல்லபடியாக முடியும் என திட்டமிட்டனர். பாஞ்சால தேசத்து மதலையை கடந்த நகரத்திற்குள் அவர்கள் புகுந்தனர். தங்கள் இளவரசருக்கு சுயம்வரம் என்பதால் மக்கள் மங்கள வாத்தியங்களை இசைத்து கொண்டிருந்தனர். பல நாட்டு அரசர்களையும் வரவேற்கும் வகையில் சங்குகள் முழங்கின. பாண்டவர்களுடன் குந்தியும் வந்திருந்தாள். அவள் தங்களுடன் அரண்மனைக்கு வந்தால் யாராவது அடையாளம் கண்டு கொள்ளக்கூடும் என்பதால் அவளை ஒரு மண்பாண்ட தொழிலாளியின் வீட்டில் தங்க வைத்தனர். நாடாண்ட அந்த மகாராணி இன்று ஒரு ஓட்டை குடிசையிலே இருந்தாள். பிள்ளைகளுக்காக நம் நாட்டு தாய்மார்கள் செய்த தியாகங்கள் எத்தனையோ. இன்றும் அவர்களை அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குந்தி தேவியை அந்த குடிசையில் விட்டுவிட்டு அரண்மனைக்கு சென்றனர் பாண்டவர்கள். அங்கே பல சிம்மாசனங்கள் போடப்பட்டிருந்தன. பாண்டவர்களின் கண்கள் அவற்றை மேய்ந்தன. அப்போது திஷ்டத்யும்னன் யாரும் எதிர்பாராத ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். அரசர்களே, இங்கே நீங்கள் சுயம்வரத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் அழகிலும் பராக்கிரமத்திலும் விஞ்சியவர்கள். ஆனால் என் தங்கை உங்களில் மிகுந்த பராக்கிரமசாலி யாரோ அவர்களுக்கே மாலையிடுவாள். முதலில் உங்களை என் தங்கைகளுக்கு அறிமுகம் செய்து வைப்போம். அதன்பின் இதோ உச்சியிலே சுற்றுகிற ஒரு சக்கரம். அதன் நடுவினுள் எந்திரத்தை இங்கிருக்கும் வில்லால் அடித்து நொறுக்க வேண்டும். அவரே என் தங்கைக்கு கணவனாக முடியும் என்றான். திரௌபதியின் பேரழகில் மயங்கி காம எண்ணத்துடன் வந்திருந்த அத்தனை அரசர்களின் ஸ்ருதியும் குறைந்து போனது. இந்த சுயம்வரத்திற்கு வந்திருந்த துரியோதனன், துச்சாதனன் மற்றும் தம்பிகள் முகத்தில் ஈயாடவில்லை. சகுனியும் இந்த சுயம்வரத்திற்கு வந்திருந்தான். அவன் தலை குனிந்து உட்கார்ந்து விட்டான். தானத்தில் சிறந்த கர்ணன் அதை குறிவைக்கலாமா? குறி தவறாமல் இருக்க என்ன யுக்தியை கடைபிடிக்க வேண்டும் என கண்களை மேலே நோட்டமிட்டான். மற்ற அரசர்கள் கதிகலங்கி விட்டனர். அர்ஜுனன் நிச்சயித்து விட்டான், திரௌபதி தனக்குதான் என்று. அதுக்கப்புறம் அரசர்களே திரௌபதியின் கன்னம் பிறகு பலியாகிவிட்டனர். அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசையில் போட்டி கலந்து கொள்ள முடிவெடுத்தனர். திரௌபதி சபைக்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் கையில் மாலை இருந்தது. அம்பெழுதி மேலே சுழலும் சக்கரத்தை வீழ்த்துபவதற்கு அந்த மாலை விழ வேண்டும். இதயமெல்லாம் படபடக்க அர்ஜுனன் அவையில் இருக்கிறானா என நோட்டமிட்டாள். பிராமண வேடத்தில் இருந்த அவன் கண்ணில் படவில்லை. கலக்கத்துடன் இருந்த அவளுக்கு பணிப்பெண்கள் அங்கு வந்திருந்த துரியோதனன், துச்சாதனன், இதர கௌரவர்கள், சகுனி, அஸ்வத்தாமன், கர்ணன், கண்ணனின் அண்ணன் பலராமன், கண்ணபிரானின் தம்பியும் போஜகுலத் தலைவருமான சாத்தகி, கண்ணனின் எதிரி சிசுபாலன், மாவீரன் ஜராசந்தன், பகதத்தன், சல்லியன், நீலன் ஆகியோரை அறிமுகம் செய்தனர். கண்ணபிரான் பிராமண வடிவில் வந்திருப்பவர்கள் பாண்டவர்களே என புரிந்து கொண்டு
தன்னோடு வந்த எதுகுல அரசர்களை போட்டியில் பங்கேற்க வேண்டாம் என சொல்லிவிட்டார். அவர்கள் விலகி கொண்டனர். ஒரு சிலர் முயற்சித்து பார்த்து தோற்றனர். எந்த அரசரும் வெற்றி கொள்ள இயலாத நிலையில் அர்ஜுனன் எழுந்தான். திஷ்டத்யுமனா, நான் பிராமணன் எனினும் வித்தை அறிந்தவன். நான் இங்கே சுழலும் மின் சக்கரத்தை வீழ்த்தினால் எனக்கு உன் தங்கையை தருவாயா என்றான். ஒரு பிராமணன் என் தங்கையை மணப்பது பாக்கியத்திலும் பாக்கியம் என்றான் திஷ்டத்யுமன். அர்ஜுனன் போட்டி விதிப்படி அந்த சக்கரத்தை பார்க்காமலேயே பின்புறமாக திரும்பி நின்று ஒரே அம்பில் வீழ்த்தினான். சிவபெருமான் மேருமலையை வீழ்த்தியது போல இருந்ததாம் இந்த காட்சி. பிராமண வடிவில் வந்து சக்கரத்தை வீழ்த்தியவன் அர்ஜுனனை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்று புரிந்து கொண்ட திரௌபதி அவன் கழுத்தில் மாலையிட்டாள். இது கண்டு அரசர்கள் கொதித்தனர். நாமெல்லாம் சஸ்திரியர்கள், மாபெரும் வீரர்கள். நம் முன்னால் ஒரு பிராமணன் சத்திரிய குல பெண்ணை இழுத்து போகிறான். இது தகாதது. அவனை கொன்று திரௌபதியை மீட்போம் என்றபடியே அர்ஜுனன் மீது பாய்ந்தனர். முதலில் கர்ணன் தான் பாய்ந்தான். அடே பிராமணா, நான் யமனை எதிரில் வந்தாலும் அவனோடு போரிடுபவன். உன்னை இந்த மண்ணில் வைத்து தேய்த்து விடுகிறேன் என்று கர்ஜித்தான். அர்ஜுனன் அவன் தோளில் ஒரு அம்பை விட்டான். வலி தாங்காமல் சாய்ந்தான் கர்ணன். அடுத்து சல்லியன் அவன் மீது பாய்ந்தான். அவனை பீமன் தூக்கி வீசினான். மார்பில் உதைத்தான். அவனது நெஞ்செலும்புகள் நொறுங்கிவிட்டன. எனவே மற்ற அரசர்கள் மொத்தமாக அவர்கள் மீது பாய்ந்தனர். அப்போது கண்ணபிரான் குறுக்கிட்டான். மன்னர்களே, வந்திருப்பவர்கள் பிராமணர்கள் அல்ல, அவர்களும் சஸ்திரியர்களே. பஞ்ச பாண்டவர்கள் இறந்து விட்டதாக உலகம் கருதி கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இவர்கள். அர்ஜுனனே சக்கரத்தை வீழ்த்தி திரௌபதியை கைபிடித்தவன் என்றார். அரசர்கள் அமைதியாக அமர்ந்து விட்டனர். பின்னர் துருபதனிடம் விடைபெற்று திரௌபதியுடன் குந்தி தேவி தங்கியிருந்த குயவன் வீட்டுக்கு சென்றனர் பாண்டவர்கள். தர்மர் வாசலில் நின்றபடியே, அம்மா, நாங்கள் வந்துவிட்டோம். ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறோம் என்றார். உள்ளிருந்த குந்தி, அப்படியா, 5 பேரும் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். தர்மர் இக்கட்டான நிலையில் இருந்தார். ஐயோ, இதென்ன விபரீதம்! நாம் கொண்டு வந்தது ஒரு பெண்ணை. அவளை கனிக்கு ஒப்பிட்டு சொன்னோம். தாயோ பங்கு வைத்துக் கொள்ள சொல்கிறாள். இவளை 5 பேரும் மணக்காவிட்டால் தாய் சொல்லை மீறியதாகும். 5வரும் மலர்ந்தால் ஊர் உலகம் சிரிக்கும். திரௌபதியால் வெளியே தலை காட்டவே முடியாது. என்ன செய்வது என யோசித்து கொண்டிருக்கும் போதே குந்தி வெளியில் வந்தாள். தான் செய்த தவறை உணர்ந்தாள். தாய் சொன்னதை வேதவாக்காக ஏற்று 5வரும் அவளை மணக்க முடிவாயிற்று. திரௌபதியின் தந்தை துருபதன் குயவன் வீட்டில் இருந்த பாண்டவர்களை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். 5வரும் அவளை மனம் முடிக்க இருந்ததை கேட்டு வருத்தப்பட்டான். அவன் மனம் குழம்பியிருந்த வேளையில் அங்கே வியாசர் வந்தார். மகரிஷி, சரியான சமயத்தில் வந்தீர்கள். என் இக்கட்டான நிலையை சொல்லுகிறேன், விடை சொல்லுங்கள் என்றதும் முக்காலமும் உணர்ந்த வியாசர் துருபதனிடம், மன்னா, நடந்ததையும் நடக்க இருப்பதையும் நான் அறிவேன். இந்த பந்தம் பூர்வ ஜென்ம பலனால் ஏற்பட்டது. உன் மகள் முற்பிறவியிலும் இவர்கள் 5 பேருக்கே மனைவியாக இருந்தாள். அதற்கு முன் இவள் நலாயினி என்ற பெயரில் இப்பூ உலகில் வசித்தாள். இவளை அந்தணர்களின் தலைவரான மௌத்கல்ய முனிவர் மனம் செய்திருந்தார். தன் மனைவியின் பொறுமையையும் கற்பு திறனையும் சோதிக்க இவளுக்கு பல சோதனைகளை அவர் வைத்தார். ஒரு கட்டத்தில் தனக்கு தொழுநோய் வந்தது போல் நடித்தார். அப்போது அவரது மார்பையே தழுவினாள் இந்த பெண். ஒரு சமயம் தொழுநோயால் அழுகிய தன் விரலை உணவில் போட்டு வைத்து விட்டார். அதையும் அமிர்தமாய் நினைத்து உண்டாள் இந்த பெண். இதனால் மௌத்கல்யர் ஆனந்தம் கொண்டார். தன் பழைய சுந்தர வடிவை எடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். அப்போது இவள், உங்கள் மாறாத அன்பு வேண்டும் என்றுதான் கேட்டாள். அதன்பின் நலாயினி இறந்து விட்டாள். மறுபிறவில் இவள் இந்திரசேனை என்ற பெயரில் பிறந்தாள். முற்பிறவியில் மணந்த மௌத்கல்யர்
இவள் கன்னி பருவம் அடையும் வரை உயிருடன் தான் இருந்தார். அவரை சந்தித்து முற்பிறவியில் தான் அவரது மனைவியாக இருந்ததை சொல்லி இப்பிறவியிலும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டினேன். அவரே அப்போது குடும்ப வாழ்வை வெறுத்து தவ வாழ்வை மேற்கொண்டிருந்தார். எனவே அவளை மணக்க மறுத்துவிட்டார். எனவே சிவபெருமானை நினைத்து தவம் இருக்க காட்டுக்குள் சென்று விட்டாள் என்ற வியாசர் கதையை தொடர்ந்தார். மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நல்ல கதையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.